வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம அங்கே தோக்கலாம்பட்டியில் பிடிச்ச மீனை வந்து அங்கேயே வச்சு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் வந்து மதனுக்கு வந்து வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். சரி என்ன பண்ண அப்படின்னு வீடு கொண்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வீட்டில் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணியாச்சுன்னா மீனை அங்கே கொண்டு வந்து இப்போ இங்கே க்ளீன் பண்ணி நம்ம இங்கே வச்சு சமைக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்னொரு குக்கிங் வீடியோ. ஆனால் எந்த இடத்துல வச்சு சமைக்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கலை, கொஞ்சம் வெளியில் வச்சு சமைக்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே வந்து அந்த இடத்த காட்டுறேன். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். வாங்க போகலாம். காய்ஸ், நம்ம வீட்டுக்கு சைடு போனோம்னா அங்கிட்டு கொஞ்சம் வாழை இலைகள், வாழை மரங்கள் அதெல்லாம் இருக்கும் அந்த செடி. இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாம் செடி அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம சமைக்க போகிறது வந்து இந்த இடத்துல இந்த அடுப்பு வச்சுருக்கோம்ல, அங்கே தான் சமைக்க போகிறோம். ஓகே, போகலாம். முதல்ல வந்து நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சமைக்கலாம். வாங்க போவோம். காய்ச்சி தான் நம்ம அங்கே பிடிச்ச மீன். இதில் ஒன்று இதில் மாற்றியாச்சு. இதில் 3 தான் உயிரோடு இருக்குது. சிலேபி மீன், சிலேபி. இப்போ வெட்டியாச்சு ஓரளவுக்கு. இதை வெட்டது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. அப்படியே வெட்டியாச்சு. ரொம்ப இருந்துச்சு, ஆனால் வெட்டினதுக்கப்புறம் இம்பிட்டு கொண்டு தான் இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நல்லா அலசிடலாம். ஏற்கனவே 2-3 வாட்டி அலசியாச்சு. இப்போ மறுபடியும் அலசலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 4-5 வாட்டி அலசியாச்சு. இப்போ உப்பு போட்டு லைட்டாக அலசிடலாம். ஸோ இதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிறையிற வேண்டியதான். மீனை வந்து இந்த பெரிய சைஸ் மீனை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். மசாலா நல்லா டீப்பாக உள்ள இறங்குறதுக்கு. காய்ச்சி இப்போ இதுக்கு வந்து மசாலா தயார் பண்ணலாம். அது என்னென்ன போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மசாலா தான் என்னென்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, ஒரு லெமனு, தேவையான உப்பு. இதுதான் நமக்கு இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா. ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்து மல்லித்தூள் வந்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சீரகப்பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபைனலாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது சோள மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சோண்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சில பேர் வந்து கலர் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நேச்சுரலாகவே இருக்கட்டும். நான் ஆட் பண்ணலை, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாலும் கலராக இருக்கும், அது நம்மகிட்ட இன்றைக்கி இல்லை. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு இப்போ பண்ணலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம விரவி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அடுப்பை வந்து செட் பண்ணிடலாம். இவ்வளோதான் மீன், நல்லா ஊறட்டும். காய்ஸ், இது பேர் தான் சூட்டடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு விறகடுப்புன்னு சொல்லலாம், ஆனால் அதோடய பேர் வந்து சூட்டடுப்பு. இதில் தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். வாழை இலைகள், நமக்காக நிறைய வாழை இலைகள் கொடுத்து உதவிய மரங்கள், மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்து மேலே பப்பாளி பழம் ஒன்று இருந்துச்சு. இனி ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் வந்து நல்லா பழுத்துரும். இந்த ஏற்கனவே இப்போ கொஞ்சம் பழுத்து இருக்குது, மேலே தான் இருக்குது நல்லா. இன்னும் ஒரு 2 வாரத்தில் இல்லை 1 வாரத்தில் நல்லா பழுத்துரும். பாருங்கள், பப்பாளி மரம். ஓகே, நல்லா வெயில் அடிக்கி. காய்ஸ், இப்போ வந்து மீன் வந்து காஞ்சிருச்சு. மீன் மட்டும் காயில, நாங்களும் சேர்ந்து தான் காஞ்சிருக்கோம். மீன் வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து அதை போய் ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க போகலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த தோசை வச்சிடலாம். ஓகே, நீ நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அது மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கைஸ், வந்து நம்ம வந்து இந்த மீனை அப்படியே பரட்டி போட்டுடலாம். கைஸ், வந்து நம்ம வந்து வாழையில வெட்டிடலாம் ஃபிஷ்ஷை வைக்கிறதுக்கு. அம்மா வேமா இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம மீனை எடுத்துடலாம். காய்ஸ், நம்ம பண்ண மீன்
விறகடுப்பில் பண்ணது, இப்படி நேச்சுரலாக பண்ணது, மசாலாவும் நம்மளே தயார் பண்ணது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு. சென்று முள் மட்டும்தான் இருக்குது. வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா மாவு கொஞ்சம் நம்ம அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம், அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. செம்மையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாவு அந்த மசாலா தான் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு. மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். மீன் நல்லா வெந்திருக்கு. காய் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் உப்பு பொடி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மீன் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தான் இருக்குது. இந்த ரெண்டு வந்து இப்போ வீட்டில் போய் கொடுத்துருவோம். வீட்டில் போய் சாப்பிட்டோம். இப்போ வந்து இப்போ டேஸ்ட் பண்ண வரைக்கும் எப்படிலாம் இருக்குது? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அர்ச்சனா நீ சொல்லு, நல்லா இருக்கா? அங்கே பார்த்து சொல்லு, உண்மையை சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. பாருங்க ஐஸ் முடிஞ்சு. நைஸ். இந்த மீனை பிடிச்சு கொடுத்த மதன் செல்வம், மாரி செல்வம், தோட்டலாம்பட்டி இவங்கெல்லாம், மதன் செல்வம், மாரி செல்வம், அடுத்து கமலேஷ், பெருமாள், விஷ்ணு, அடுத்து கபிலன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக காலி. இந்த ரெண்டு மீன் வீட்டுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கைஸ் இது வந்து நம்மளுடைய 2வது குக்கிங் வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you. உழைப்புகள். ஓகே போகலாம் ரைட்.